அத்தியாயம் 99 அப்படியே காட்டிக் கொடுக்கப்பட்டதா? ஒரு மணி நேரம் கழித்து கபிலன், தரன் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் ஒரு எரிமலையின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தனர். எரிமலையின் உச்சியிலிருந்து எரிமலைக் குழம்பு மற்றும் சூடான வாயு வெடிப்பதை அவர்களால் பார்க்க முடிந்தது. பார்த்திபன் மற்றும் தரனின் உடைகள் வியர்வையால் நனைந்திருந்தன. கபிலனும் வியர்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவர்களுடன் ஒப்பிடும்போது அவன் நல்ல நிலையில் இருந்தான். அருகிலுள்ள எரிமலையை அடைய அவர்களுக்கு 1 மணி நேரம் ஆனது. பார்த்திபன் தனது நெற்றியில் வழிந்த வியர்வையைத் துடைத்துவிட்டு மலையின் உச்சியை வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்த கபிலனை பார்த்தார். நம் வழியில் ஏன் ஒரு நெருப்பு எலும்பு கூட்டைக் கூட சந்திக்கவில்லை? தரன் பார்த்திபனை முறைத்துப் பார்த்தான். அவனும் அதே கேள்வியைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தான். கபிலன் தோன்றுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அருகிலுள்ள எரிமலைக் குழம்பு ஏரி அல்லது தரையிலிருந்து ஒரு நெருப்பு எலும்புக்கூடு ஊர்ந்து வரும். ஆனால் 1 மணி நேரம் ஆகிவிட்டது. நெருப்பு எலும்புக்கூட்டைப் பார்த்ததை மறந்துவிடு. அதன் நிழலைக்கூட அவர்கள் பார்த்ததில்லை. அது என்ன? தரனும் பார்த்திபனும் கபிலன் சுட்டிக்காட்டிய இடத்தைப் பார்த்தார்கள். அவர்களின் கண்கள் ஒரு நொடி விரிந்தன. ஒரு பெரிய செங்குத்தான சிவப்பு பாறையின் கீழ் அவர்கள் ஒரு சிவப்பு நிற பூக்களைக் கண்டார்கள். அந்தப் பூக்கள் 4 இதழ்களைக் கொண்டிருந்தன. அவை நெருப்பு ஒளியை வெளிப்படுத்தின. பூக்களைப் பார்த்த பிறகு தரனும் பார்த்திபனும் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே இருந்தது. ஏன் அவங்க இந்த பூக்களை கவனிக்கல? சிறிது நேரம் யோசித்த பிறகு தரன் தலையை ஆட்டினான். ஏனென்றால் மூலிகைகள் பற்றி தனக்கு அதிகம் தெரியாது. ஆனால் பூக்கள் மின்னுவதால் அது ஏதோ நல்லது என்று அவனுக்கு உறுதியாகத் தெரிந்தது. மறுபுறம் பார்த்திபன் பூக்களில் கணினி மதிப்பீட்டுத் திறனை பயன்படுத்தினார். கணினி பகுப்பாய்வு. பெயர் இனர்னோ மலர். வயது 70 ஆண்டுகள். தரவரிசை உயர்தரம். பயன்பாடு உட்கொண்ட பிறகு அவை எரிந்த சருமத்தை 1 நொடிக்குள் குணப்படுத்தும். பார்த்திபன் பூக்களின் தரவரிசையை பார்த்து மூலிகைகள் 5 வரிசைகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை அறிந்ததால் புருவத்தை உயர்த்தினார். குறைந்த, நடுத்தர, உயர்ந்தது, தெய்வீகமானது. வெளி உலகில் குறைந்த மற்றும் நடுத்தரத்தர மூலிகைகள் பொதுவாக காணப்பட்டன. ஆனால் உயர்தர மூலிகைகள் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் அவை விலைமதிப்பற்றதாகக் கருதப்பட்டன. உயர் ரக மூலிகை உயர் ரக மூலிகையை விட அரிதானது. மேலும் அவை சாதாரண உயர் ரக மூலிகையை விட 10 மடங்கு அதிகமாக விற்பனையாகும். இதற்கிடையில் தெய்வீக தர மூலிகைகள் கிட்டத்தட்ட அழிந்துவிட்டதால் பழைய பாடப்புத்தகங்களில் மட்டுமே அவற்றைக் காண முடிந்தது. பார்த்திபன் மற்றும் தரனின் பார்வையின் கீழ் கபிலன் நெருப்புப் பூக்களை நெருங்கி ஒரு மூத்த வீரரைப் போல உடனடியாக அனைத்துப் பூக்களையும் பிடுங்கி தன்னை பார்த்துக் கொண்டிருந்த பார்த்திபன் மற்றும் தரனை நோக்கித் திரும்பி நடந்தான். மொத்தம் 9 பூக்கள் உள்ளன. கபிலன் இருவருக்கும் 3 பூக்களைக் கொடுத்துவிட்டு மீதமுள்ள பூக்களை அவன் அணிந்திருந்த சேமிப்பு வளையத்திற்குள் எறிந்தான். கபிலன் அணிந்திருந்த சேமிப்பு வளையத்திற்குள் யாராவது எட்டிப் பார்த்தால் அதிர்ச்சியில் அவர் மயங்கி விழுவார். ஏனென்றால் சேமிப்பு வளையத்திற்குள் பல்வேறு மூலிகைகள் மற்றும் பழங்கள் மலைபோல் குவிந்து இருந்தன. கபிலன் கொடுத்த பூக்களை பார்த்திபனும் தரனும் பார்த்தார்கள். கபிலன் பூக்களை மிகவும் முரட்டுத்தனமாக பிடுங்கினாலும் பூக்களின் இதழ்களில் ஒரு சிறிய சேதமும் இல்லை. அவர்கள் பெருமூச்சு விட்டு பூக்களை தங்கள் சேமிப்பு வளையங்களுக்குள் வைத்துவிட்டு பின்னர் எரிமலையில் ஏற்கனவே ஏறிக்கொண்டிருந்த கபிலனின் பின்னால் சென்றனர். இன்னொரு மணி நேரத்திற்குப் பிறகு பார்த்திபன் மற்றும் தரனின் கண்கள் கிட்டத்தட்ட வீங்கியிருந்தன. அவர்கள் முன்னால் இருந்த பெரிய இலைகளற்ற மரத்தைப் பார்த்தார்கள். மரத்தின் உலர்ந்த கிளைகளில் 2 அழகான மஞ்சள் பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. மரம் உயிரற்றதாகத் தோன்றினாலும் பழங்கள் பழுத்து பளபளப்பாக இருந்தன. அந்த மரம் சில பாறைகளுக்கு இடையில் இருந்த ஒரு குழிக்குள் மறைந்திருந்தது. தரன் பார்த்திபனை பார்த்து ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். 4வது. பார்த்திபன் தீவிரமாக தலையசைத்தான். அவன் கண்களில் இருந்த அதிர்ச்சியை அடக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டிருந்தான். வெறும் 2 மணி நேரத்தில் அவர்கள் 4 பொக்கிஷங்களைக் கண்டுபிடித்தார்கள். இது சாத்தியமா? கபிலனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். கடந்த 1 வாரம் முழுவதும் அவர்கள் ஒரு தரம் குறைந்த மூலிகையைக் கூட பார்க்கவில்லை என்பதை அவர்கள் மீண்டும் யோசித்தார்கள். கபிலன் அவர்கள் அருகில் தற்செயலாக நடந்து வரவில்லையா? அப்படியென்றால் ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம்? மேலும் நெருப்பு எலும்புக்கூடுகள் எங்கே இருக்கின்றன? அவை அனைத்தும் இறந்துவிட்டதா? இலைகளற்ற மரத்திலிருந்து பழங்களைப் பறித்துவிட்டு அவர்களை நோக்கி நடந்து கொண்டிருந்த கபிலனை ஆழ்ந்த மூச்சோடு பார்த்திபன் பார்த்தார்.
சாதாரண முகபாவத்துடன் கபிலன் இருவருக்கும் ஒரு பழத்தைக் கொடுத்துவிட்டு மற்றொன்றைச் சாப்பிட ஆரம்பித்தான். இதை கபிலன் நூற்றுக்கணக்கான முறை செய்ததால் அவனது செயல் சாதாரணமாகத் தெரிந்தது. வெற்று முகபாவத்துடன் பார்த்திபனும் தரனும் பழத்தை பிரித்து சாப்பிடவும் தொடங்கினர். அவர்களின் உடலுக்குள் ஒரு பெரிய அளவிலான சக்தி பாய்ந்து அவர்களை புத்துணர்ச்சியடையச் செய்தது. இலையற்ற மரத்தை விட்டுவிட்டு அவர்கள் அனைவரும் மீண்டும் எரிமலையில் ஏறத் தொடங்கினர். வழியில் அவர்கள் இன்னும் சில மூலிகைகளைச் சேகரித்தனர். கபிலன் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சுரங்கப் பாதையில் ஒரு தரவரிசை திறன் மையத்தைக் கூட அவர்கள் பார்த்தார்கள். திறன் மையத்திற்குள் இருக்கும் திறன் அயர்வெண்ட் என்று அழைக்கப்பட்டது. இது ஒரு வேகத்தின் வகை திறமை. சிறிது நேரம் யோசித்த பிறகு கபிலன் மற்றும் பார்த்திபன் இருவரும் ஏற்கனவே உயர்நிலை வேகம் திறனைக் கொண்டிருந்ததால் தரனும் திறன் மையத்தை வழங்க முடிவு செய்தனர். மற்றொரு மணி நேரத்திற்குப் பிறகு கபிலன் புதிதாக ஏதாவது ஒன்றை பார்க்கும்போதோ அல்லது கண்டுபிடிக்கும்போதோ தரனும் பார்த்திபனும் கிட்டத்தட்ட மரத்துப் போனார்கள். இவ்வளவு நேரமும் கபிலனின் தலையின் மேல் அமர்ந்திருந்த பியா பார்த்திபன் மற்றும் தரனின் அதிர்ச்சியான முகபாவனையை பார்த்து அவ்வப்போது சிரிப்பாள். அவர்கள் மூவரும் வியர்வை வழிந்த நெற்றியுடன் எரிமலை உச்சியை நெருங்கும்போது திடீரென்று எரிமலை உச்சியில் இருந்து சில நெருப்பு எலும்புக்கூடுகள் வெளிப்பட்டன. எலும்புக்கூடுகளை எப்போதும் அசிங்கமாக அழைக்கும் தரன் அவற்றைப் பார்த்து மிகவும் நிம்மதியடைந்தான். நெருப்பு எலும்புக்கூடுகளைச் சென்று கட்டிப்பிடிக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வந்தது. அது மிகவும் விசித்திரமான உணர்வு. அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் சில அசிங்கமான எலும்புக்கூடுகளைப் பார்த்து மகிழ்ச்சியடைவான் என்று அவன் கற்பனை செய்து பார்த்திருக்க மாட்டான். சில நெருப்பு எலும்புக்கூடுகள் தன்னை நோக்கி பாய்ந்து வருவதைக் கண்டதும் பார்த்திபனும் நிம்மதிப் பெருமூச்சு விட்டார். கபிலன் இந்த தளத்தில் தோன்றிய பிறகு சில சமயங்களில் தரையில் இருந்து ஊர்ந்து வந்த சில நெருப்பு எலும்புக்கூடுகள் அவை ஒருபோதும் இல்லாதது போல் காற்றில் மறைந்து போயின. இருவரும் நிம்மதிப் பெருமூச்சு விடுவதைக் கண்ட கபிலன் புருவத்தை உயர்த்தினான். ஒரு நொடிகூட காத்திருக்காமல் மூவரும் எரியும் பார்வையுடன் எலும்புக்கூடுகளை நோக்கிச் சென்றனர். இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்ததால் களைப்பாக இருந்ததால் பியாவும் பறக்க ஆரம்பித்தாள். எல்லோரும் வந்து கொண்டிருந்த சில எலும்புக்கூடுகளில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தபோது நிலம் அதிர்ந்தது. சுனாமி போல எரிமலை உச்சியில் இருந்து நூற்றுக்கணக்கான நெருப்பு எலும்புக்கூடுகள் ஊர்ந்து வந்தன. அவர்கள் பார்த்திபன், தரன் மற்றும் கபிலனை வெற்றுக் கண்களால் வெறித்துப் பார்த்தபோது அவர்களின் வெற்று மண்டை ஓடுகள் எரிமலை குழம்பால் நிரம்பியிருந்தன. தரன் தன் பாதையில் நின்றான். அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அது ஒரு புன்னகையே அல்ல. டா ஹாஹா, நான் அவங்களை மிஸ் பண்றேன்னு சொன்னதே இல்ல. ஏன் இவ்வளவு இருக்கு? ஒரே நேரத்தில் 10 அல்லது 20 நெருப்பு எலும்புக்கூடுகளுடன் சண்டையிடுவது நன்றாக இருந்தது. ஆனால் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானவற்றை எதிர்த்துப் போராடுவது சரியாக இல்லை. பார்த்திபனும் கபிலனும் கூட தங்கள் பாதையில் நின்று நெருங்கி வரும் நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகளை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். பின்னோக்கி ஓடுவது எப்படி? பார்த்திபன் பேசிவிட்டு தலையைத் திருப்பி தரனையும் கபிலனையும் பார்த்தான். கபிலனும் தரனும் ஏற்கனவே எரிமலைக்குள் ஓடிக்கொண்டிருந்தனர். பார்த்திபனின் கண்கள் விரிந்தன. அவன் அப்படியே காட்டிக் கொடுக்கப்பட்டானா? எனக்காக காத்திருங்க. பார்த்திபன் கூச்சலிட்டு தனக்கு சில மீட்டர்கள் முன்னால் இருந்த தரன் மற்றும் கபிலனின் பின்னால் ஓடத் தொடங்கினார். எலும்புக்கூடுகள் அவற்றின் மங்கலான பிம்பத்தை பார்த்தன. மேலும் உரத்த இரைச்சலுடன் அனைத்து எலும்புக்கூடுகள் மூவரின் பின்னால் பின்தொடரத் தொடங்கின. இதற்கிடையில் வானத்தில் எரிமலையிலிருந்து நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் வெளிப்படுவதைக் கண்டதும் பியா தனது சிறிய கண்களை சிமிட்டினார். ஆஜா, அவை ஒருபோதும் முடிவடையாதவை. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம்.